இந்தியா டாலஸ்ட் விமன் பாஸ்கெட் பால் எங்க இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? 1995 கான்பூர்ல கால் எடுத்து வச்ச பூனம் அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தம். அப்பர் லிப் மேல சின்ன பிரச்சனை, சரியா பேச முடியாம இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஏஜ் ஆக இவங்களோட ஹைட்ன்றது சராசரி ஹைட்டை விட ரொம்பவே அதிகமா இருந்தனால ஸ்கூல் டேஸ்ல கூட இருந்த பல பேராலையுமே புள்ளியும் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணலாம், ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. இந்த ஹைட் இருக்கிறதுனால ஒருத்தவங்களை வச்சு கலாய்க்க தான் முடியுமா, சாதிக்க முடியாதான்னு அப்பா கேட்கும்போது ஸ்கூல் பிடி மாஸ்டர் சொல்றாரு, பாஸ்கெட் பால்ல நல்ல வழி இருக்கும், சோ நம்ம பாஸ்கெட் பால் பிளேயரா மாத்திடலாம்னு முடிவாகி 7 ஃபீட் ஹைட்ல பிராக்டிஸும் எடுத்துக்கிட்டு 2011 யூத் இந்தியா கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. அடுத்த 2 வருஷத்துல பூனம் மட்டும் இல்லாம ஹோல் ஃபேமிலிக்கு வந்த ஒரு பேட் நியூஸ். மூளையில ஒரு கட்டி இருக்கு, சோ நீங்க ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லன்னா உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல 2 பிரெயின் சர்ஜரியுமே பண்றாங்க. புல்லி, ஸ்ட்ரகிள், டிப்ரெஷன் இதை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பூனம் அவர்கள் 2017 சீனியர் ஏசியன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ ரீசெண்டா 74th சீனியர் நேஷனல் சாம்பியன் ஆகும் இருக்காங்க. ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்ன்றதை தாண்டி பூனமோட லைஃப் ஜர்னின்றது இஸ் நாட் ஈஸி. சோ பூனம் அவர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுன்றதை ஒருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும்.